ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் தான் நாம் பார்க்க போகிறோம். இது நீங்கள் கடையில் வாங்கின ஸ்லைம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது கடையில் வாங்கினதில்லை, நானே செஞ்ச ஒரு ஃப்ளஃபி ஸ்லைம். இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். முதலே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். ஸோ அதில் பெயிண்ட் மாதிரி இருக்கும். அது இப்போ போயிட்டு ப்ளெயினாக இருக்குது. அதில் இப்போ ஜெல்லி க்யூப் ஸ்லைம் பண்ணியிருந்தோம்னா அந்த ஷார்ட்ஸ், அந்த ஸ்லைம் இருக்குது. இப்போ இது வேறு அதில் தான் நான் செஞ்ச ஃப்ளஃபி ஸ்லைம் போட்டு வச்சுருக்கேன். வேறு பாக்ஸ், இது வேறு வாங்கின அந்த ஸ்லைம் பாக்ஸு. இதோட ஸ்லைம் என்கிட்ட இருக்குது. அதை சீக்கிரமே நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஒரே ஷாப் அந்தியூரில் ஒரு ஸ்டாக் அது எவ்வளவோ ஷாப் போகும். நான் ஒரு ருக்மணி ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர்ஸில் தான் நான் வாங்கினேன். தவிட்டுப்பாளையம், அந்த மூப்பனார் சிலை ரோடு இருக்குல்ல, அங்கே தான் அந்த ரோட்டில் தூரமாக இருக்கும். அங்கே தான் நான் இதை வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லைம், இதோட ஸ்லைம் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறது ஃப்ளஃபி ஸ்லைம். இது நானே ஃபெவிகாலில் பண்ண ஸ்லைம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் 5 ரூபீஸ் ஃபெவிகால்லையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 10 ரூபா ஃபெவிகால் பாட்டிலில் பாதி ஊற்றினேன். அப்போ ஒரு 5 ரூபீஸ் ஃபெவிகால் பாட்டிலுக்கு ஈக்குவல் தானே. அதனால் நீங்கள் 5 ரூபீஸ் ஃபெவிகால் பாட்டில் கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நிஜமாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளஃபி ஸ்லைம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் பண்ணிவிட்டு 2 ஹார்ஸ்க்குள்ளே விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிடும், அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும். 2 ஹார்ஸ் ஜாலியாக விளையாண்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம போராக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதுவும் மெடிக்கல் ஷாப்பில் நம்மளுக்கு ஈஸியாக போராக்ஸ் 7-8 ரூபீஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் லைட்டாக திக்காக இருக்குது நம்மளுக்கு. இது நீங்கள் 2 ஹார்ஸ்க்குள்ளே வச்சு விளையாண்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 ரூபீஸ் ஃபெவிகால் பாட்டில் வாங்கி. ஓகேவா? இது இதோட ஷார்ட்ஸ் நான் நிஜமாலுமே போடுறேன். சாட்டிஸ்ஃபைங்காக ரிலாக்ஸிங் வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சாட்டிஸ்ஃபைங் ரிலாக்ஸிங் வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஷார்ட்ஸ் நல்லாவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்லைம் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபெவிகால் PVA ஒயிட் க்ளூன்னு சொல்லுவாங்க ஃபெவிகாலை. ஸோ அந்த ஒரு க்ளூ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு பவுல் அண்ட் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் இந்த ஃபெவிகால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு பாதி பாட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி வேறு எப்பயாவது ஸ்லைம் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேற்று ஒரு ஸ்லைம் ரிவ்யூவிலேயே நான் Jan 3 எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால தான் இந்த வீடியோ போட்டுக்கலாம். அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, ரெகுலராக இப்போ கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் வீடியோ வராது, அப்பப்போ தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு கீப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்குங்கிறதுனால நான் இங்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர், நீங்கள் ஃபுட் கலர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இங்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஒயிட் க்ளூவோட இங்க்கு மிக்ஸ் ஆகி ஒரு ப்ளூ கலரில் நல்லா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதிகமாக கலர் சேர்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணும்போது இது இன்னுமே லைட் ஆகும். அதனால் நம்ம ஆக்டிவேட்டர் சேரும்போது கலர் கரெக்டாக இருக்கும், லைட்டாக கரெக்டாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ஒயிட் கலரில் மாறிடுது, அதே கலரில் லைட்டாக கூட இல்லை. ஓகே, இப்போ நம்ம போராக்ஸ் ஆக்டிவேட்டர், பேக்கிங் சோடா ஆக்டிவேட்டர் 2 ஆக்டிவேட்டருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமே நான் சால்ட் வாட்டர் அப்புறம் பேக்கிங் சோடா வாட்டர் இந்த 2லையுமே ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிடர்ஜென்ட்டில் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் வரும். நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா வராது, ஓரளவுக்கு தான் வரும். அதனால் டிடர்ஜென்ட் நான் போடலை. சால்ட்டு வாட்டர் அதில் ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஃபெவி கம்மில் வரல, ஃபெவி காலில் வருதா அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் இந்த ஸ்லைம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எடுக்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஃபோம் ஸ்லைம் மாதிரியே இருக்கும். இதோட ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக போடுவேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். சாட்டிஸ்ஃபைங்காக நல்லா ஃபோமியாக நீங்கள் பண்ணி பார்த்தா தான் அதோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் நான் பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாக்ஸோட ஸ்லைம் நான் வச்சுருக்கேன். அதோட ரிவ்யூ நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் சிலதில் ஆஃபில் இருக்குது, சிலதில் ஆனில் இருக்கும். ஆனில் இருந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சில வீடியோஸ்க்கு கமெண்ட்ஸ் ஆஃபில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க?